நகர்ப்புற வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னா, இன்றைக்கி சரியான ஒரு சாலை அமைப்பு, சரியான பள்ளிக்கூடங்கள், 2வது வந்து இந்த பாதாள சாக்கடைலாம் எல்லா இடத்துலையும் ஒரு மாரி ரொம்ப ஒரு இதாக ஓடிக்கிட்டு ஏன் அப்படின்னா, இன்றைக்கி டோட்டல் இந்தியாவிலேயே மதுரை அப்படின்னும்போது ரொம்ப எப்படின்னா, எப்படி சொல்கிறது, இந்த குப்பை இதிலலாம் பார்க்கும்போது அசுத்தமான நகரத்தில் மதுரை நம்பர் 1ன்னு கூட இப்போ ஏதோ ஒரு இதில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா, மதுரை அவ்வளோ ஒரு கோவில் நகரமாக இருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு குப்பை நகரம் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா, இதற்கு அரசும் காரணம், அரசு காரணம், 2வது பொதுமக்கள் காரணம். பொதுமக்கள் அவங்ககிட்ட அந்த சுய கட்டுப்பாடு இல்லை. என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஜிஹெச்சை போய் பார்த்தோம் அப்படின்னா, மதுரை ஜிஹெச்சை போய் பார்த்தோம்னா, ஜிஹெச்சுக்கு பேஷண்ட் வர்றாங்க. ஆனால் அவங்க பேஷண்ட்டு துவைச்ச துணியை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போய் பார்த்தா தெரியும், ஆஸ்பத்திரிக்கு வெளியே காய போட்டிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் நல்லது செய்யும், கவர்மெண்ட்டும் நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துறதில்ல, அது நல்லா தெரியுது. அப்போ என்ன பண்ணால், மக்கள் சரியாகணும், இதுதான் அப்படின்னு ஒரு 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 வழிமுறைக்குள்ளே வரணும். மக்களுக்கு அதெல்லாம் இல்லை. இதே தான் வீட்டில் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கவங்க ஏன் தன்னோட ஏரியாவையோ இல்லை இது மாதிரி மருத்துவமனையோ ரோடையோ சுத்தமாக வைக்க மாட்டாங்க? அப்போ அவங்களுக்கு அது சுயநலமாக நான் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. ரோடு எப்படி இருந்தால் போனால் என்ன அப்படின்றாங்க. ஆனால் அது தப்பு. என்ன ஆகுன்னா, நாடு நல்லா இருந்தால் தான் வீடு நல்லாயிருக்கும், வீடு நல்லா இருந்தால் தான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன். மாற்றத்தை அங்கேருந்து வரணும். அப்போ வெளியும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்றாங்க. விவசாயம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாடு இல்லை, நல்லா தெரியும். இன்றைக்குமே ஒரு காலத்தில் நெல் வளர்ச்சி அப்படின்னா தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் அவ்வளோ பெருசாக இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் போய் இன்றைக்கி கர்நாடகா பொன்னி நிறையா அயல் நாட்டு அரிசிலாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அது நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவ்வளோ தூரத்துக்கு விவசாயம் இல்லை, அதை பார்க்குறதுக்கு ஆளும் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது கிராமப்புறங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அணை கட்டி கொடுத்தாரு, அவ்வளோ பள்ளிகளை திறந்து வச்சுருந்தார் பெருந்தலைவர். ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரீசனாக யார் அணை கட்டினது நான் பார்த்ததில்ல. இனிமேல் அதுக்கெல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆள் தான் வரணும். ஏன்னா இன்றைக்கி அரசியல்ன்றது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, முதல் போட்டு சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஆகிப்போச்சு. அப்படின்னும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.